அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைத்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் பழனியப்பன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மகேஸ்வரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படிப்பிட்ட தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டமை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்ட ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். இன்று அன்பு நிறை ரொட்டேரியன் நண்பர்கள் அனைவரையும் காலை சக்கரம் நிகழ்வின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். 798வது நிகழ்வு, நடப்பு ரோட்டரி ஆண்டின் 67வது நாள் நிகழ்வு, பெருமைப்பூட்டும் தொடர் நிகழ்ச்சி. திருவையாறு ரோட்டரி சங்கம் சார்பில் தங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்த்துள்ளது. எங்கள் சங்க உறுப்பினர்கள் சிலரும் கடந்த ஆண்டு முதல் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். 2981 ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய நிகழ்வுக்கு ரோட்டரி மாவட்ட அளவில் பொறுப்பேற்றுள்ள அருமை நண்பர் ரொட்டேரியன் ஆர் குணாலன் அவர்களுக்கும் எங்கள் நல்வாழ்த்தும் வணக்கமும் புலமார்ந்த பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு நிகழ்வாக வாழ்க்கை தத்துவம் ஈகை எனும் அரிய பொருளில் ஈகை எனும் தலைப்பில் உரை வழங்க உள்ள சிறப்பு பயிற்சியாளர் இறை சாதனை மார்க்கத்தின் ஐயா இறைமதன் அவர்களுக்கும் எங்கள் நல்வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாள்தோறும் பயிற்சி வழங்குபவர் வரிசையில் வெள்ளக்கோயில் ஆசான் ஐயா கண்ணப்பன் அவர்கள் பயிற்சி அளிக்க உள்ளார்கள். புலர் காலை பொழுது பூபாலமாக காலை சக்கரம் திகழ்கிறது. உலநலன், உடல் நலன் ஆகிய இரண்டையும் பேணி காத்திட மேற்கொள்ளப்பட்ட பயன்மிக்க நிகழ்வு. செல்லும் வாயெல்லாம் செயல் என்பார் ஐயன் திருவள்ளுவர். நமது ரொட்டேரியன்களுக்கு வாய்த்த வகையில் எல்லாம் தம்மையும் காத்து தம் நண்பர்களையும் காத்து அரும்பணி ஆற்றி வருகிறார்கள். அனைவருக்கும் மீண்டும் காலை சக்கரம் வழியே வாழ்த்து கூறி நிறைகிறேன். வாழிய நீரீர். வணக்கம். நன்றி 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 சார். அற்புதமான ஒரு வரவேற்புரை நிகழ்ச்சி. அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் காலை வேளையில் நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் சிறப்பத்தை கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளிக்க சிறப்பாக காலை சக்கரம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நாளில் நமக்கு சிறப்பான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பித்துக் கொடுத்த கண்ணப்பன், பூங்குடி கண்ணப்பன் அம்மா இருவரும் இணைந்து நமக்கு காலை சக்கரம் நிகழ்வை தொடர்ச்சி ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்தாங்க. அந்த வகையிலே இன்று நரசிம்ம ஐயா சொந்த வேலை காரணமாக சென்றிருப்பதால் தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் நம்மிடம் அந்த பழைய நினைவலைகளை இன்று கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நம்மிடம் நேரடியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பாக எடுத்துரைக்க அவர்கள் இன்று நம்மிடம் வந்துள்ளார்கள். அந்த வேளையிலே முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இறை வேண்டுதல். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் ரியாவும் பெற்று இறை உணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் நாம் அனைவரும் இறை உணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இறைவேண்டுதலை அடுத்து தொடர்ந்து ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பிக்க ஆசான் அவர்களையும் அம்மையா அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், அடுத்தடுத்த நிகழ்வுகள் சென்று கொண்டுள்ளது. அந்த வகையில் ஆசன பயிற்சியில், மூச்சு பயிற்சியில் என்ன விளைவுகள் உள்ளது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதோடு அந்த ஆசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் செய்வதன் விளைவாக சுரப்பி மண்டலங்கள் எப்படி சீராக உள்ளது என்பதையும் தெரிந்து கொள்வோம். மேலும் அந்த சுரப்பி மண்டலங்களுக்கும் இந்த மனதிற்கும் என்ன தொடர்பு என்பதையும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயமாக சாந்தி ஆசனத்தில் வேறொரு நிலையை நாம் 2 வருடங்களுக்கு முன்பு அதை செய்துள்ளோம். அதையும் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆசனங்களில் தலையாய ஆசனமாக நாம் தொடர்ச்சியாக எங்கு சென்றாலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசனங்களில் அந்த முயலாசனம், தொழுகை என்ற நிலையும் ஊஞ்சலாசனத்தையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். ஏன் அதைய நம்ம அவ்வளவு தூரம் செய்யறோம் அப்படின்னா, அந்த தொழுகை நிலையும் சரி, அல்லது நம்முடைய இறை வழிபாட்டிலையும் சரி, அல்லது ஜபம் பண்ணும் பொழுதும் அந்த ஆஞ்ஞை சக்கரத்தை தூண்டுவதாக அமைகிறது. அந்த நெற்றி பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திலகமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் அந்த மையங்கள் குவிக்கப்படுகிறது. 2 காதுகளும் இணையக்கூடிய இடம், 2 கண்களும், 3வதாக அந்த மூச்சு முட்டுக்கூடிய இடம். அந்த மூச்சு உள்ளிழுத்தோம்னா அந்த புருவ மத்திக்கு போய் தான் அடுத்து அது விரிவடையும். மேலும் அந்த குழந்தையினுடைய அந்த உச்சிக்குழின்னு சொல்லுவோம். ஒரு 6 மாதத்துக்கு 7-8 மாதத்துக்கு அந்த உச்சிக்குழி மூடாது, அது துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மையமாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆஞ்ஞை சக்கரம். அதனாலதான் அந்த புருவ மத்திய நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்க சொல்றது. அந்த ஒரு நினைவாற்றல் வரலைன்னா கூட அந்த புருவ மத்திய நம்ம ஒரு விரலாலேயோ அல்லது தூண்டுதல் ஏற்படுத்தி அந்த நினைவு கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு எளிமையான, ஒரு முக்கியமான ஆசனமாக இந்த ஆசனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த முயலாசனத்தை நாம் இப்போது செய்ய போகிறோம். மேலும் இந்த முயலாசனம் செய்யும் பொழுது பெருங்குடல் வேலை செய்கிறது. மேலும் இந்த இரத்த ஓட்டம் நன்றாக தலையில் குவிக்கப்பட்டு அந்த நாசிகள் திறக்கப்படுகிறது. அந்த நாசிகள் திறக்கப்படுவதற்கு மிக முக்கியமான முறையாக, எளிமையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த ஆசனத்தை நாம் இப்பொழுது செய்கிறோம். முதலில் 2 கைகளையும் கோர்த்து கொள்கிறோம். பின்புறமாக கைகளை கோர்த்து நீண்ட காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய தலைப்பகுதி கீழே செல்கிறது. அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே உயர்கிறது. மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. அடுத்ததாக கைகளை மேலே உயர்த்துகிறோம். அந்த கைகளை கோர்த்தவாறே, இரு கைகளையும் பின்புறமாக கோர்த்தவாறே, கைகளை பின்புறமாக கோர்த்து மேலும் அந்த நுரையீரலை இயக்குவதற்கான வழிமுறையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஐயா வீடியோ தெரியலங்க ஐயா. ஐயா மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு, ஒரு 2 நிமிடம் வந்துருங்க. சரி சரி. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தலை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. கைகள் இடுப்புக்கு வருகிறது. மிக முக்கியமான நிலையாக உள்ளது. இந்த கைகளை மேலே உயர்த்தும் பொழுது மேலும் அந்த நுரையீரல் பகுதி முழுவதும், நுரையீரல் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பின்புறம் அந்த விழாப்பகுதி வரைக்கும் அது விரிவடைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நிலையை முழுமையாக தோன்றதுக்கான வழிமுறையாக அமைக்கிறது. நம்முடைய நுரையீரலை நாம் கால் பாகம்தான் இயக்கிறோமா மொத்தமாவே. ஒரு 100% இருக்கு அப்படின்னா ஒரு 25% தான் நம்முடைய நுரையீரல் இயங்குது. அதே போல நம்முடைய மூளை இயக்குவது மிக சொற்பமானது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஆக இந்த ஆசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் செய்யும் பொழுது மட்டுமே அது ஓரளவுக்கு உடம்பும் பக்குவப்பட்டிருக்கணும், உணவும் பக்குவப்பட்டிருக்கணும், பயிற்சியும் பக்குவப்பட்டிருக்கணும், மேலும் மனமும் பக்குவப்பட்டிருக்கணும். அப்படி பக்குவப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஆழமான மூச்சு, நிதானமான மூச்சு கிடைக்கும். மன திருப்தி அடைகிறவங்க, ரசனை உள்ளவங்க, இவங்களுக்கு இயல்பாகவே மூச்சு ஆழ்ந்து உள்ளே சென்று வரும். ஆக ஏற்கனவே அந்த திருப்தியா இருக்கிறவங்க மேலும் திருப்தி அடைவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் சுமாரா இருக்கிறவங்க அடுத்த கட்ட நிலைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையாக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வயிற்று பகுதி, இந்த வயிற்று பகுதியில ஆதிமுத்திரை வைத்து கட்டை விரலை மடித்து அடிவயிற்றில் வைத்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். கட்டை விரலை மடித்து அடிவயிற்றில் வைத்து மெல்ல எந்த அளவுக்கு தலையை முன்னோக்கி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருகிறோம். 10 வினாடிகள் உள்ளோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெல்ல மேல வர்றாங்க, மெதுவாக. அடுத்ததாக படுத்து கால்களை மடித்து பிடித்து ஊஞ்சலாசனம் செய்கிறோம். பயிற்சிகளை நாம் செய்வதோடு மற்றவர்களுக்கும் இந்த எளிமையான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கலாம். எவ்வளவோ பொருளுதவி பண்றோம், மற்ற ஆலோசனைகள் சொல்றோம். ஆனா ஒரு உடலையும் உயிரையும் மனதையும் வளர்த்தெடுக்கக்கூடியதுதான் உயர்வான ஒரு நிலையாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நாம் எவ்வளவோ உரையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உரையாடலும் இடம்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஆக ஒவ்வொரு கால்களாக மடித்து பிடிக்கிறோம். பெருங்குடல் நன்கு இயக்கப்படுகிறது. பெருங்குடலோடு தொடர்புடைய நுரையீரல் இயக்கி நுரையீரலினுடைய வெளியுறுப்பாக மூக்கில் சுவாசம் நிதானமாக சென்று வர ஏதுவாக அமைகிறது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஆசனமாக அமைக்கப்பட்டுள்ளது. வலது காலை இயல்பு நிலையில் வைத்து ஆழ்ந்த சுவாசம்.
அடுத்ததாக இடது காலை மடித்து நம்முடைய மூக்குணியில் வைத்துள்ளோம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. நாம் மூச்சுக்காற்று உள்ளிழுக்கும் பொழுது வயிற்றுப்பகுதி மேலும், மூச்சை விடும் பொழுது கீழும் செல்ல வேண்டும். அதுவே முறையான மூச்சு. ஒரு பலூனை ஊதுனா எப்படி அது பெருசாகி அதை வெளிவிட்டோம்னா அப்படி புஷ்ன்னு கீழே போயிடுது, அதுபோல அந்த வயிறு மேலும் கீழும் போய் வருவதே முறையான மூச்சு. இந்த நிலையில்தான் பெருங்குடலுக்கும் போதிய காற்று கிடைத்து பெருங்குடல் சுத்தமாக இயங்குவதற்கு துணை செய்கிறது. ஒருவருக்கு மலச்சிக்கல் உள்ளது என்றால் அவருக்கு காற்று குறைவாக உள்ளது என்று பொருள். ஆக மூச்சு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பொழுதே நம்முடைய பெருங்குடல் வேலை செய்யும், அதே சமயத்துல நுரையீரல் நன்கு வேலை செய்து ஒவ்வொரு முறையும் நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துவது இந்த மூச்சு காற்றே. ஆக இந்த மூச்சு காற்றினுடைய சீர்நிலையில் நம்முடைய உடல் சுத்தமாகிறது. ஒவ்வொரு முறையும் உள்ளே சென்று வெளிவரும் பொழுது அது கார்பன் டை ஆக்சைடாக வெளிவருகிறது. இதயம் நுரையீரலுக்கு காற்றை அனுப்புகிறது. நுரையீரலில் இந்த மூச்சு காற்று பட்டு அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. ஆக உலகத்தில் எந்த நபரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இயற்கையே செய்கிறது. இயற்கையே நம்மை உருவாக்கியது, இயற்கையே நம்மை தூய்மைப்படுத்துகிறது. முடிவில் இயற்கையே நம்மை இணைத்துக் கொள்கிறது. ஆக இந்த இயற்கையை போற்றி அடுத்ததாக இரு கால்களையும் மடித்து நம்முடைய மூக்கு நுனியை இரு கால் முட்டிக்கு நடுவில் வைக்கிறோம். இதுக்கு யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைந்துள்ளது. ஒரு ஓய்வு நிலைக்கு பிறகு வலது இடதாக நம்முடைய உடலை சாய்க்கிறோம். வலதாக வலது பக்கம் சாயும் பொழுது இடது நாசி ஓடும், இடது பக்கம் சாய்க்கும் பொழுது வலது நாசி ஓடும். நம்முடைய நாசியை திறப்பதற்கு இந்த வலப்பக்கம் இடப்பக்கம் போடுவது ஏதுவாக இருக்கும். கோயில்களில் மற்ற இடங்களில் அங்க பிரதட்சணம் வைப்பதும் இந்த ரகசியத்தை வைத்து. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே இடப்புறமாக புரண்டு மேலே அமர்ந்து கொள்கிறோம். மூலாதாரம், சுவிட்டாதானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகஸ்காரம் என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த மூலாதாரத்தையும் ஆஞ்ஞை சக்கரத்தையும் இணைத்தாலே மற்ற சக்கரங்கள் இணைக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். இந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து சுரப்பி மண்டலங்கள் தான், நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள்னு சொல்லக்கூடியது. அந்த ஆஞ்ஞை சக்கரத்தை தூண்டுவதற்கான பயிற்சி தான் நம்ம பார்த்தோம். மேலும் அந்த ஆஞ்ஞை சக்கரத்தை இயக்குவதற்கான சுழல் முறை பிராணாயாம பயிற்சி செய்கிறோம். இந்த சுழல் முறை பிராணாயாம பயிற்சி பத்மாசனத்திலோ அல்லது அர்த்த நிலை, பாதி நிலை, ஒரு கால் மட்டும் மேல் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஒரு கால் மட்டும் மேல் எடுத்து போடுறோம் அப்படின்னா இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கும் பொழுதுதான் சக்கரங்கள் வேலை செய்யும். மேலும் இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சுவாச ஓட்டம் சீராகும்.
மேலும் இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கும் பொழுதுதான் அந்த ராஜ உறுப்பாகிய மண்ணீரல், கல்லீரல், சிறுகுடல், இதயம், நுரையீரல் அனைத்து உறுப்புகளுக்கும் சீராக அந்த ரத்தம் செல்வதற்கு இந்த முதுகுத்தண்டை நேராக வைத்து அமர்வது சிறப்பாக இருக்கும். மேலும் முதுகுத்தண்டை நேராக வைத்து இடது கையில் செம்முத்திரை வைத்து வலது கையில் பிரணவ முத்திரையில் மூச்சு பயிற்சி. மெல்ல நிதானமாக இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேறட்டும், வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேறட்டும். நிதானமாக ஆழமாக நீண்ட காற்றாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஒரு சுற்றுக்கு 4 முறை, அப்படி குறைந்த அளவு 7 சுற்று செய்யலாம். வாத, பித்த, கபம்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய உடல்காரர்கள், கப உடல்காரர்கள் இதை மாலையிலும் செய்யலாம். உடல் சூடு உடையவர்கள் காலையில் செய்யலாம். வாத உடல்காரர்கள் மதியம் உணவுக்கு முன்பாக கட்டாயம் செய்யலாம். இது திருமூலர் சொன்ன ரகசியமாகும். நெற்றியில் திலகம் வைக்கக்கூடிய அந்த நெத்தி பொட்டு என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில் நினைத்து மூச்சு பயிற்சியை தொடர்கிறோம். நாம் உடலில் எங்கு நினைக்கிறோமோ அந்த இடத்தில் ஆற்றல் குவிக்கப்படுகிறது. மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு என்கிறார் திருமூலர். ஆக நாம் உடலில் எந்த இடத்தை நினைக்கிறோமோ அந்த இடத்திற்கு ஆற்றல் குவிக்கப்படுகிறது. நிதானமான இந்த அற்புதமான காலை வேளையில், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தூய காற்று, நறுங்காற்று அந்த காற்று உடல் முழுவதும் பரவி மெல்ல மெதுவாக மெல்ல வெளியேறுகிறது.
உடல் தூய்மை அடைகிறது, மனம் தூய்மை அடைகிறது. 7 சுற்று கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடம் எடுத்துக்கொள்ளும். நிறைவு செய்யும் பொழுது இடப்புறமாக வெளியேற்றி நிறைவு செய்கிறோம். இடதில் ஓடக்கூடிய காற்று குளிர்காற்று, வலதில் ஓடக்கூடியது வெப்பக்காற்று. இடது சக்தி, வலது சிவம் என்று சொல்வார்கள். அடுத்து ஒரு சின்ன மெடிடேஷன். அப்படியே படுத்த நிலையில் சாந்தி ஆசனத்தோடு இணைத்த மெடிடேஷன். மெடிசன் இல்லாம வாழணும்னா மெடிடேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க, அல்லது கலைகள்ல ஈடுபடணும். அதை பத்தின மருந்துங்கிற ஒரு புரிதலுக்கு கொண்டு வரணும். ஏன் மருந்து எடுத்துக்கணும், மருந்துனா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மருந்து வேணுமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு நம்ம வருகிறோம். உடல் முழுவதும் ஒரு வாழை இலை ஒரு வாடி போய் கிடந்தா எப்படி இருக்குமோ அது போல எந்த ஒரு இறுக்கமும் இல்லாம இருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலும் இணைச்சு வைப்பாங்க, டச் பண்ணி வைப்பாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல இந்த பாதத்தை நீட்டி வைப்பாங்க. எங்க உடம்புக்குள்ள இறுக்கம் இருக்குதோ அது மனதையும் இருக்கும். ஆக உடல் தளர்வாக உள்ளது. சுவாசத்தின் பக்கம் கவனத்தை செலுத்தி ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள், இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை உச்சி பகுதி, முதுகு தண்டுவடத்தில், மூளை பகுதியில் கவனம். இவ்விடங்களுக்கு உயிர்காற்று சென்று ஓய்வு நிலையில் உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கைகள், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருகால் தொடைகள் பகுதி, முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், முழங்கால், பாதம், கால் விரல்களில். உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலை உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். இவ்வேளையில் உடலும் உள்ளமும் ஓய்வு பெற்று பரிபூரண ஆற்றலோடு உள்ளது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பருவ வயதிலும் நமக்குள் ஏற்பட்ட தேவையில்லாத வருத்தமோ, பயமோ, கோபமோ அது நீண்ட நாளாகியும் மனதில் பதிந்திருக்கும். அதை வெளியேற்றும் வழிமுறையாக இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். நாம் சிறு வயது முதல் ஒரு 5 வயது வரை நடந்த விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வந்து அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒவ்வாத நிகழ்வாக இருந்தால் மூச்சுக்காற்றின் வழியாக அதை வெளித்தள்ளுகிறோம், வெளியேறுகிறது. ஐந்து வயது முதல் 10 வயது வரை நடந்த விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறோம். 5லிருந்து 6வது வயது, 7வது வயது, 8வது வயது, 9வது வயது, 10வது வயது வரைக்கும் நமக்குள் ஏற்பட்ட நிகழ்வுகளை எதிர்பாராமலோ அல்லது வேறு வகையிலோ அந்த விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறோம். அப்பொழுது நடந்த நிகழ்வுகள், தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம்.
11வது வயது, 12வது வயது, 13, 14, 15 இந்த வருடங்களில் இந்த நிகழ்வு இது முக்கியமான தருணம். இது இந்த வயதில் நமக்குள் ஏற்பட்ட பதட்டம், அறியாமை, தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தும் வெளியேறுகிறது. அப்படியே 16வது வயது, 17, 18, 19, 20 வயது வரைக்கும் அந்தந்த வருடங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகளை, சந்தோஷமான விஷயம், சோகமான விஷயம், பதட்டமான விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த பதிவுகளை வெளியேற்றுகிறோம். 20லிருந்து 21, 22, 23, 24, 25 வயது வரை ஏற்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை மனதில் கொண்டு வருகிறோம். ஒவ்வாத விஷயங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். 25 முதல் 30 வயது வரை உடலையும் உள்ளத்தையும் விட்டு வெளியேற்றி விடுகிறோம். 30லிருந்து 35 இந்த வயதில் ஏற்பட்ட விஷயங்களை நினைவு கொண்டு வந்து வெளியேற்றுகிறோம். 30லிருந்து 40 இந்த வயதையும் நினைவு கொண்டு வந்து ஒவ்வாததை வெளியேற்றுகிறோம். 40லிருந்து 45 50 45லிருந்து 50வது வயது வரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் நிலைகுலைய வைத்த விஷயங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகிறது. 50லிருந்து 60 வயது வரை, 60லிருந்து 70 வயது வரை வெளியேற்றி விடுகிறோம். 70லிருந்து 80 வயது வரை, 80 வயதிற்கு மேல் உள்ளவர்களும் அந்த ஒவ்வாத விஷயங்கள் முழுவதும் வெளியேற்றி விடுகிறோம். இப்பொழுது உடலும் உள்ளமும் தூய்மையடைந்து அந்த இறை ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் உள்ளது. மனம் தூய்மையோடு ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டுள்ளது. ஒரு புத்துணர்வோடு இருக்கிறோம். மெல்ல இரு கைகளையும் மேலே உயர்த்தி வலது இடதாக மெதுவாக மெல்ல பக்கவாட்டில் படுத்து வலது கையை நெஞ்சு பகுதியில் வைத்து மெல்ல அமர்ந்து கொள்கிறோம். எல்லா உயிரினங்கள் போலவும் இந்த உயிரினமும் ஒரு நிம்மதியான ஒரு சுதந்திரமாக வாழ பிறந்தது. ஆக இந்த மனம்தான் காரணமாக நம்மை ஓட வைத்துக் கொண்டுள்ளது. இந்த அதிகால வேளையில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த கைபேசிக்கு சார்ஜ் போட்டுக்கிறது போல இந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய நிலையாக அமைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை கடமைகளை சிறப்பாக செய்து முடிக்க இப்பயிற்சி உதவும் என்பதை நாம் ஆணித்தரமாக தெரிவித்து சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு நன்றி. அற்புதமாக இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தி இந்த நிகழ்வை அனைவருக்கும் ஒரு முன்னோட்டமாக, அதாவது கடந்த ஒரு 800 நாட்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நினைவலைகளை இன்று கண்முன்னே கொண்டு வந்து சிறப்பான ஒரு பயிற்சிகளையும், மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி உள்ளிட்ட அந்த சாந்தி ஆசனம் முதற்கொண்டு அனைத்து விதமான பயிற்சிகளையும் நமக்கு கண்முன்னே நிகழ்த்தி காட்டிய ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் துணைவியார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றிங்க. அடுத்த நிகழ்வாக இறைமதன் ஐயா வர்றாங்க. கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம். இந்த இடைவெளியில் மற்றவர்கள் யாராவதும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது உடல் உள்ளம் குறித்து மருத்துவம் குறித்து சந்தேகம் இருந்தாலோ நாம் தெளிவுபட்டுக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது நீங்க இந்த பயிற்சி முறைகள்ல சந்தேகம் இருந்தா கூட நீங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வர்ற வரைக்கும். எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கும், அன்மியூட் பண்ணிங்க. ஐயா நீங்களும் அன்மியூட் பண்ணீங்க ஐயா. கண்ணப்பன் ஐயா. சரி, ஐயா வந்துட்டாங்க. நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான பயிற்சிகள் எல்லாம் இப்ப பாத்தீங்க. அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நமக்கு இந்த பயிற்சி முறைகளையும் சிறப்பான ஒவ்வொரு வாரமும் சிந்திக்கக்கூடிய செயல்திறன்களை நமக்கு சிறப்பாக வழிநடத்தி சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்று வாழ்க்கை தத்துவத்தில் ஈகையை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம், இன்றிலிருந்து நமக்கு ஒரு ஈகையை பற்றி ஒரு அற்புதமாக விளக்கம் அளிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலைவேளையிலே நமக்கு வாழ்க்கை தத்துவத்தின் ஈகையை பற்றி விளக்கம் அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்றைய தினம் ஆசிரியர் தினம் இல்லையா? வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதாவது நம்ம வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். நம்ம பெற்றோருக்கு கூட நமக்கு முதல் ஆசிரியர்கள் என்றுதான் சொல்லுது வேதம். அப்ப அவ்வளவு ஒரு உயர்ந்த ஆசிரியர் நம்முடைய வாழ்வை உயர்த்துவதற்காக தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று மகரிஷி சொல்லுவாங்க. வாழ வழிகாட்டி
வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும். வாழ்வதற்கு வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கக்கூடிய சிறந்த செயல்தான் கல்வி. கல்வி என்பது மக்கள் மகிழ்வாக வாழ்வதற்கான வழியை காட்டி அதற்கான பயிற்சிகளை போதிக்கக்கூடியதுதான் கல்வி. தன்னுடைய வாழ்வினையே கல்வி போதனைக்காக நல்கி தன்னுடைய வாழ்வினையே கல்வி போதனைக்காக நல்கி வாழ்வில் உயர்நிலை பெற்றோர் ஆசானாவார் என்று மகிழ்ச்சி சொல்வார். அது ஒரு மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு புனிதமான ஒரு பணி, புனிதமான ஒரு இடம். குருமகான்கள் எல்லோருமே இந்த ஆசிரியர் என்ற நிலையில ஞான ஆசிரியராக, இறை ஆசிரியராக, இறைவனை உணர்த்தக்கூடிய ஆசிரியராக நமக்கு இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆசிரியர் என்ற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு விஷயமாக மனித குலம் கற்று தான் ஒன்றை செயல்படுத்த முடியுது. அப்ப கற்றல் என்ற ஒன்று இல்லைனாலும், கற்றுக் கொடுப்பவர் என்ற ஒன்று இல்லைனாலும் நம்மிடம் எந்த விதமான அறிவுமோ செயலுமோ இருக்காது. அப்ப அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் நம்மை சுற்றி நமக்கு ஞானத்தை போதித்த, வாழ்வியலை போதித்த இந்த ஆசிரியர்கள் தான். நிச்சயமா அவங்கள இன்னைக்கு நாம நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டிய நாள். இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான காரணமும் அதுதான். அப்போ சிறு வயதிலிருந்து எத்தனையோ ஆசிரியர்கள் பள்ளியில, கல்லூரியில, இன்னும் தொழிலில இப்படி இருப்பாங்க. அவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறி மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அந்த விதத்திலே நம்ம ஞான ஆசிரியர், ஞான குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்தித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் இப்போ பூத உடல் இல்லைனாலும் சூக்குமமாக நம்மோடு இணைந்து அந்த ஞானத்தை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக ஒரு உயர்ந்த சிந்தனை வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுல முதல் 6 தத்துவங்கள், தேவைகள் 3, காப்புக்கள் 3 பார்த்து, இரண்டாவது 6 தத்துவத்திலே முதல் பகுதி அறநெறிகள் 3 என்றதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒழுக்கம், கடமையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்னார். நமக்கு முதல் சொல்லிக் கொடுத்த பாடமே அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று ஆத்திச்சூடி ஔவையாருடையது நமக்கு போதிக்கப்பட்டது. இப்போ முதல் வரி என்ன? அறம் செய்ய விரும்பு. அறம் செய் என்று கூட ஔவையார் சொல்லல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ என்னவோ. அறம் செய்ய விரும்பு என்று சொல்றார். அப்ப அறம் என்றால் என்ன? அறம் என்றால் நல்லது என்று நாம் பொதுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மகரிஷி அந்த அறத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். அறம் என்பது 3 பண்புகளை கொண்டது. ஒன்று ஒழுக்கம், 2வது கடமை, 3வது ஈகை. அப்போ ஒழுக்கம் என்பது என்ன என்று நம்ம சிந்தித்திருக்கிறோம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒழுக்கம். அப்போ ஒழுக்கம் கெட்டது என்பது இதற்கு எதிரான செயல்கள் என்று விளக்கி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நாம உயரணும், மகிழணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னா அதற்கு ஒரே வழி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னு எல்லா மகான்களும் சொல்றாங்க. அப்ப அந்த ஒழுக்க நெறி முதலாவதாக இருக்கிறது அறநெறியில. 2வதாக இருப்பது கடமை. அதை பற்றி நம்ம நிறைய சிந்தித்திருக்கிறோம். நாம 5 விதமான கடமைகளை சரியாக முறையாக செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஈகை என்ற ஒன்று நம்ம ஆழமாக சிந்தித்தால் அந்த கடமைக்குள்ளேயே நின்று போயிடும்.
அதாவது ஒரு பேங்க்ல ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு 1,00,000 ரூபா. மாதம் 5,000 ரூபாயா திருப்பி கட்டிட்டு வர்றாரு. அப்ப 20 மாதங்களுக்கு அவர் 5,000 5,000 குடுக்குறாரு. அப்படி கொடுப்பதை ஈகை என்று சொல்லலாமா? கடமை என்று சொல்லலாமா? அப்படின்னா கடமை என்று தான் சொல்ல வேண்டும். ஈகை என்று சொல்ல முடியாது. இப்போ ரூ. 1,00,000 கட்டி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரூ. 5,000 குடுக்குறாரு. அந்த பேங்க்ல டெவலப்மென்ட்க்காக, பேங்க்ல ஏதாவது தேவைக்காக என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப அது ஈகை என்று சொல்லலாம். அப்பவும் அவரு திரும்பி வாங்காம அதை குடுத்தா தான் ஈகை. திரும்பி வாங்குற மாரி குடுத்தாருன்னா, அதுக்கு பேரு கடன் கொடுப்பது என்று பெயர். அப்போ நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. ஈகை என்ற ஒன்று நாம பிறருக்கு தானமாக கொடுப்பது என்று நினைக்கிறோம். ஆனால் நாம இந்த சமுதாயத்திலிருந்து எத்தனை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, மொத்தமாகவே கடனாக இருக்கிறது. இந்த வடிவேலு ஒரு ஜோக்ல சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். பஸ்ஸ போய் விலை பேசி வித்துக்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாரு வடிவேலு. அப்ப அந்த கண்டக்டர் வந்து கேள்வி கேட்கிறப்போ, அ "இது உங்கள் சொத்து" அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் பஸ்ல எழுதியிருக்கும். இது உங்கள் சொத்துன்னோனே அவர் வந்து விக்கிறக்கு ஆரம்பிச்சுருவார். சரிங்களா? அப்புறம் அடி விழுகும். "இப்ப திருப்பி படுறா" அப்படின்னு இது உங்கள் சொத்துன்னு திருப்பி படிப்பார். அது நல்ல கான்செப்ட். இது உங்கள் சொத்து அப்படின்னா, அந்த பஸ் வந்து இந்த மக்களுடைய சொத்து இல்லையா? அதுபோல நாம ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தினுடைய சொத்து தான். நீங்க ஆழமாக சிந்தித்தீங்கன்னா அது புரிஞ்சிரும். ஏன்னா, அம்மா, அப்பாவுடைய உடல்ல இருந்து 2 உயிரணு வெளிய வந்தது. அது ஒன்றாக இணைந்தது அம்மாவினுடைய கருப்பைக்குள்ள. அம்மா இந்த சமுதாயத்தில உணவை பெற்று, பெற்று சாப்பிட்டு தான் அந்த உணவு 7 தாதுவாக மாறி, அது அம்மாவுடைய கருமுட்டையாக, அப்பாவுடைய உயிரணுவாக மாற்றம் பெற்று, அந்த சமுதாயத்தில் பெற்ற உணவு, பதிவு எல்லாமே சேர்ந்து, அது ஒரு கருவாகி, அதற்கு பிறகு அம்மா 10 மாதங்கள் சாப்பிட்ட உணவு, அந்த குழந்தைக்கு உணவாகி, அந்த குழந்தை ஒரு உடல் எடுத்து வெளியே வருகிறது. அப்ப இந்த உடல் யார் கொடுத்தது? அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, இந்த சமுதாயம் கொடுத்தது. இப்ப இந்த உயிர் யார் கொடுத்தது? அதுவும் இந்த சமுதாயம் கொடுத்தது. அப்ப இந்த உயிரிலிருந்து வர்ற மனம் யார் கொடுத்தது? சமுதாயம் கொடுத்தது. என்னிடம் இருக்கிற அறிவு யார் கொடுத்தது? சமுதாயம் கொடுத்தது. அப்ப உடல், உயிர், மனம், அறிவு அனைத்துமே யார் கொடுத்தது? சமுதாயம் கொடுத்தது. மொத்தமாக சமுதாயம் கொடுத்தது. அதற்கப்புறம் பிறந்தேன். பிறந்ததுக்கு அப்புறம் சமுதாயத்துக்கிட்ட குடுத்ததையே வாங்கி, 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 வாங்கி சாப்பிட்டேன். அவங்க போதித்த அறிவுகள்லாம் பெற்றுக்கொண்டேன். இந்த வாழ்க்கை வசதியெல்லாம் அனுபவிக்கிறேன். இல்லையா? எனக்கு உண்ண உணவு குடுத்தது சமுதாயம், உடுத்த உடை குடுத்தது சமுதாயம், இருக்க இருப்பிடம் கொடுத்தது சமுதாயம். என் வாழ்க்கை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தது இந்த சமுதாயம். அப்ப இந்த சமுதாயத்திடம் வாங்கி, 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 வாங்கி நான் வளர்ந்து விட்டேன். இப்ப நான் யாருடைய சொத்து என்றால், நான் மொத்தமாக சமுதாயத்தினுடைய சொத்து. நன்றா புரிந்து கொள்ளணும். இது ஆழமான ஒரு ஞான பார்வை. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? நாம் அனைவருமே உலகத்தினுடைய சொத்து. இந்த சமுதாயத்தினுடைய சொத்து. சரிங்களா? அப்போ நாம என்ன பண்றோம்? இந்த சமுதாயத்தினுடைய சொத்தாக நாம் இருந்து கொண்டு, இந்த சமுதாயத்தையே நாம வந்து சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க. நாம மொத்தமே இந்த சமுதாயத்தினுடைய இன்னும் ஒரு படி உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, சொத்து என்பதை விட இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதுக்காக சொல்றேன். அடிமை என்று சொல்லலாம். நாமெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அடிமை. ஏன்னா, இந்த சமுதாயம் தான் நமக்கு அத்தனையும் கொடுத்து நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியதை நான் கடமையாக, கடனாக எடுத்து நான் வந்து செய்ய வேண்டும். அப்ப எவ்வளவு நான் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, மொத்த வாழ்க்கையுமே வந்து நமக்கு எப்படி இருக்கு? கடனாக இருக்கிறது. இல்லையா? மொத்த வாழ்க்கையுமே வந்து நமக்கு கடனாகத்தான் இருக்கிறது. அப்போ நம்ம திருப்பி குடுக்கணும்னா, மொத்த வாழ்க்கையும் தான் திருப்பி குடுக்கணும். இந்த உடல் மூலமாக நீங்க எதைய திருப்பி கொடுத்தாலும், இந்த உடலை கொடுத்ததே இந்த சமுதாயம் தானே! இந்த உயிர், மனம் அத்தனையும் கொடுத்தது இந்த சமுதாயம் தானே! அப்ப சமுதாயத்திட்ட அத்தனையும் நம்ம கடனாக பெற்றிருக்கிறோம் இல்லையா? வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நீங்க யோசித்து பாருங்க. வேதாத்திரி மகரிஷி வச்சுக்கோங்க, இன்னும் பல மகான்கள் வச்சுக்கோங்க.
அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய பயிற்சிகளை கற்றிருக்கிறோம். அப்போ அவங்ககிட்ட இருந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கடன் வாங்கி இருக்கிறோம் அப்படிதான் சொல்லணும் சிந்தனைக்கு எடுக்கும்போது. உடற்பயிற்சியை கடனாக வாங்கி இருக்கிறோம். உடற்பயிற்சி நமக்கு கொடுத்திருக்காரு. ரூ. 1,00,00,000 கொடுத்தது போல உடற்பயிற்சி நமக்கு கொடுத்துட்டாரு. காயகல்ப பயிற்சி கொடுத்துட்டாரு. தியான பயிற்சி கொடுத்திருக்காரு. இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நாம் பெற்ற கடனை திருப்பி அடைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில அத்தனையுமே நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம திருப்பி கொடுப்பது என்பதுதான் கடமை என்று சொல்றோம். ஐயா, அப்ப ஈகை அப்படின்னா என்ன? அப்படி ஒண்ணு இல்லையா? அப்படின்னு கேட்டா இருக்கு. எப்ப கடமை ஈகையாக மாறுகிறது என்று சிந்தித்தோமானால், எப்ப நீங்க கடனை கட்டி முடிக்கிறீங்களோ, அடுத்த க்ஷணம் அது ஈகையாக மாறுகிறது. இப்போ உதாரணத்திற்கு, நாம இந்த சமுதாயத்துக்கு செய்யறோம். ஏதோ நம்மால முடிஞ்சது செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் செய்தது, அவரு வாங்குன அளவுக்கு குடுத்தாரா? இல்ல வாங்குனதுக்கு மேல குடுத்தாரா? அப்படி சிந்திச்சு பார்த்தோம்னா, அவர் வாங்கியதற்கும் மேலே கொடுத்தார். அதான் சொல்லணும். மகாத்மா காந்தி அவர்கள் செய்தது, அவர்கள் சமுதாயத்தில் வாங்கிய அளவுக்கு செய்தார்களா? இல்ல வாங்குனதுக்கு மேல செய்தார்களான்னா, வாங்கியதற்கு மேலே செய்தார்கள். அன்னை தெரசா அவர்கள் செய்தது, வாங்கியதற்கு மேலாக. அப்ப எவர் ஒருவர் தான் வாங்கிய கடனுக்கு மேலாக கொடுக்கிறாரோ, அதற்கு பேர் ஈகை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அதனால இப்போதைக்கு நம்மால ஈகை செய்ய முடியாது. இப்போதைக்கு நம்மால கடமை தான் செய்ய முடியும். உங்களுடைய உடல் உழைப்பால பிறருக்கு நன்மை செய்வது நம்முடைய கடனை கட்டுவதற்கான ஒரு செயல்தான். அதை சேவை என்று நாம சொல்லிக் கொள்கிறோமே தவிர, உங்களுடைய ஆழமான புரிதல்ல இது சேவை அல்ல, இது என்னுடைய கடமை. என்னுடைய பெற்றோருக்கு உடை எடுத்து கொடுக்க வேண்டியது, உணவு கொடுத்து பராமரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நான் கடன் பெற்றிருக்கிறேன். அது போல இந்த சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டியது கடமை. ஏனென்றால் நானும் சமுதாயத்திற்கு கடன் பட்டிருக்கிறேன். மகரிஷி அவர்களுடைய மிகப்பெரிய புரிதல் இது. இதை உருவாக்கி, உடல் வளர்த்து, எனக்கு அறிவை கொடுத்து, இன்று என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிந்ததை நான் செய்ய வேண்டும். மகரிஷி அவங்க 95 வயதுல ஒரு புத்தகம் எழுதுறாங்க. 95 வயதுல ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அது நிறைவான நூல் மகரிஷி அவர்கள் கொடுத்தது. இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம் என்ற ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறாங்க. அப்ப எழுதும்போது கொஞ்சம் மகரிஷி அவங்களுக்கு பெரிதாக கை நடுக்கம் வராது. அந்த அன்னைக்கு லைட்டா ஒரு ஷிவரிங் அந்த நூலை எழுதுறப்ப கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த நூலை எழுதுறாங்க. அதை பக்கத்தால இருக்கிற ஒரு அம்மையார் பார்த்துக்கொண்டு மகரிஷியிட்ட கேட்குறாங்க, ஏங்க மகரிஷி, இத்தனை வருஷமா இவ்வளவு தத்துவம் கொடுத்துருக்கீங்க. இன்னமும் ஏன் இந்த காலத்துல வந்து உடம்ப நீங்க சிரமப்படுத்தி இது எழுதுறீங்க? நீங்க ஓய்வு எடுக்கலாமல்ல அப்படின்னு சொன்னப்ப மகரிஷி சொன்னாங்களாமா, இன்னைக்கும் கூட இந்த சமுதாயம் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுருக்கனா இல்லையா அப்படின்னு கேட்டாராமா. அது பாருங்க எவ்வளவு ஒரு உச்சகட்டமான ஒரு ஒரு ஞானம் பாருங்களேன். இன்னைக்கு கூட இந்த சமுதாயம் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுருக்கனா இல்லையா, அதுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளவு எவ்வளவு உயர்வு பாருங்க ஒரு மகான். அவர் கொடுக்காத தத்துவமா, அவர் கொடுக்காத பயிற்சியா? ஆனா இன்னைக்கு கூட அந்த சமுதாயத்துக்கிட்ட நான் பொருளையோ உணவையோ பெற்று சாப்பிட்டு இருக்கிறேனே, இது கடன் தானே, இதை நான் திருப்பி அடைக்கணும் இல்லையா அப்படி கேட்கிறாரு. சரி, எப்படி இவருக்கு இந்த தன்மை வந்தது அப்படின்னா, இவங்க பெற்றோர் 2 பேருமே ஊருக்காக வாழ்ந்தவர்கள். சரிங்களா? இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வாழ்ந்தவங்க. சரி, அதுல ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒரு நாள் அங்க அப்பவெல்லாம் பிரசவம் வந்து போய் தானே பார்ப்பாங்க. வீட்டுல இருக்கிற பெண்களே போய் பக்கத்து வீட்டுல பிரசவம் நடக்கிறப்ப போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்படித்தான் ஒரு வாழ்க்கை முறை மகரிஷியோடைய அன்னையா இருக்கிறபோது. அப்போ ஒரு இல்லத்திலே ஒரு பிரசவத்திற்கு ஒரு பெண்மணி சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. சின்னம்மாள் அம்மையாருக்கு தகவல் வருது. மகரிஷியோட அம்மா அவங்களுக்கு தகவல் வருது. அப்ப இவங்களுக்கு நல்ல காய்ச்சல். பயங்கரமான காய்ச்சல் கொதிக்குது. நல்ல மழை தட்டி எடுக்குது அந்த டைமு. அவங்களுக்கு தகவல் வருது. இவங்க பக்கத்தால இருக்கிற கோணிப்பை, நம்ம கொடையெல்லாம் இல்ல. கோணிப்பை எடுத்து தலையில போட்டுட்டு வேகமா அந்த இடத்துக்கு செல்றாங்க, அந்த வீட்டுக்கு. 2 தெரு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு செல்றாங்க.
உள்ள போய் பார்த்தா உள்ள இன்னொரு அம்மா ஆல்ரெடி வந்துட்டாங்க. கூட சப்போர்ட் பண்றதுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவும் வந்துட்டாங்க. சின்னம்மாள் அம்மையாரும் வந்துட்டாங்க. வந்து பார்த்த உடனே அந்த அம்மா கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறது தெரியுது. காய்ச்சல் கொதிக்கிறது. கொட்டுற மழையில காய்ச்சல் அடிக்கிறப்போ, அந்த தோணிய போட்டுட்டு வர்றயே, "உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? உடம்பு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டுறாங்க, மகரிஷியோடைய அம்மாவ. "நீ போய் கம்முனு போய் படு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வார்த்தைய எல்லாருமே மனதில் வைத்துக் கொள்ளணும். எமன் வந்து கூட்டிட்டு போறப்ப, எடை போட்டு பார்த்தா கூட்டிட்டு போறான். எமன் வந்து கூப்பிட்டு போறப்ப, எடை போட்டு பார்த்தா கூட்டிட்டு போறான். போற உசுரு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசவத்த பார்த்தாங்களாமா கூட நின்னு. அப்ப இது என்ன மகரிஷியாவது ஒரு சிந்தனை செய்து ஞானம் பெற்று, அ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு மகான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருடைய பெற்றோர் ஒரு பெண்மணியுடைய ஒரு பண்பு, ஒரு தன்மை எப்படி இயல்புலயே இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. போற உசுரு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னா, இது எவ்வளவு ஒரு உயர்ந்தது. உண்மதானே! அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஈகை பண்புல வாழ்ந்திருக்கிறாங்க. ம். ஈகை என்பது என்ன? பிறர் துன்பம் போக்குறதுக்கு நம்ம செய்யற செயல் எல்லாமே ஈகை தாங்க. இந்த காலத்துல பொருள் மட்டும் கொடுத்தா தான் ஈகை அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அது கிடையாது. பொருளும் ஈகை தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈகை அப்படின்னு சொல்றப்போ நமக்கு ஒரு ஈகோ வரும். நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, ஒரு ஈகோ நமக்குள்ள வரும். ஒரு ஆணவம், ஒரு தன்முனைப்பு. நாம கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம். அவங்க வாங்குற இடத்துல இருக்காங்க. ஆனால் கடமை என்று சொல்லி பாருங்க, ஈகோ வராது. பணிவு வரும். கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உடல், உயிர், மனம் அத்தனையும் கொடுத்த இந்த சமுதாயம், நீங்க சொத்து சேர்த்திருந்தாலும் எத வச்சு தான் சேர்த்திருப்பீங்க? இந்த உடல், உயிர், மனதை வைத்து தான் சேர்த்திருப்பீங்க சொத்து. சரி, அப்ப நீங்க சேர்த்த சொத்து எல்லாத்துக்குமே அடிப்படை எது? இந்த உடல், உயிர், மனம் தானே. இதை கொடுத்தது யார்? சமுதாயம் தானே. அப்ப உங்க சொத்து எல்லாத்துக்கும் யாருக்கு பங்கு இருக்கு? சமுதாயத்துக்கு பங்கு இருக்கு. சமுதாயம் கொடுத்து வளர்ந்து அதுல சேர்த்து வச்சிருக்கீங்க. நீங்கள் பெற்ற அறிவு அத்தனையுமே சமுதாயத்திடம் பெற்றது கடனாக. அப்ப நாம இதை திருப்பி கொடுக்கணுங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். மகரிஷி அதைத்தான் ஆழமாக வலியுறுத்துறாங்க. இந்த சமுதாயத்துல எல்லாருமே வாங்கிக் கொண்டே இருந்தா, சமுதாயம் வற்றி போகும். கொடுக்கிற தன்மை இல்லாமல் போச்சுன்னா அவ்வளவுதான். சமுதாயம் அழிந்து போகும். அப்ப கொடுக்கிற தன்மைக்காகத்தான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மகரிஷி சொல்றாங்க. உங்களுக்கு எதற்காக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா, நீங்கள் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப என்ன கொடுப்பது? அப்படின்னா, உங்களால் முடிந்தால் உடலில் இருக்கிற உழைப்பை ஈகையாக கொடுக்கலாம். உடல் வலு இருப்பவர்கள் உடல் உழைப்பை கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்கலாம். அல்லது உடல் உழைப்பின் மூலமாக ஒரு மரம் நடலாம். அல்லது உணவு வழங்குற இடத்துல ஒரு சேவை செய்யலாம். அல்லது மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆற்றை நம்ம தூர்வாரலாம். ஒரு குளத்தை தூர்வாரலாம். இது எல்லாமே ஈகை தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஈகை என்பதை நான் எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க கடமைக்கு அடுத்தது ஈகையாக வைத்துக் கொள்ளுங்க. சார் எப்ப சார் ஈகை? எப்ப சார் கடமை? இந்த கடமை எப்ப முடிஞ்சு எனக்கு ஈகையா மாறும் அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எப்ப அந்த கடமை முடிந்து ஈகையாக மாறும்னா, நீங்கள் ஞானத்தை தொடும்போது அது நடக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் ஞானிகள் மட்டுமே ஈகை செய்தவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த கடமை என்னைக்கு முடியுதோ, அன்னைக்கு இவன் ஞானம் பெற்றவனாக மாறிவிடுவான். சரிங்களா? நாம பெற்ற கடன் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா, எப்படி நம்ம அந்த கடன்காரன் அப்படிங்கிற நிலையிலிருந்து கொடுப்பவனாக மாறுகிறோமோ, அப்படி நம்ம லைஃப்ல நாம பெற்ற எல்லா கடனையும் நம்ம கட்டி முடிச்சுட்டோம்னா, உங்களுக்கு ஞானம் வந்துரும். நீங்கள் தெய்வத்துக்கு நிகரான ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். அதுக்கப்புறம் நீங்க செய்யறது எல்லாமே என்னன்னா, ஈகையாக இருக்கும். அதுவரைக்கும் நம்ம கடமையாக நாம செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால தான் சொன்னேன், உடல் உழைப்பு மூலமாக ஈகை செய்ய முடியும். ம். அதேபோல நம்மகிட்ட இருக்கிற செல்வ வளத்தாலே பிறருக்கு கொடுத்து ஈகை செய்ய முடியும். அதேபோல உங்களுடைய மனதினாலே
பிறருக்கு நல்லதை நினைப்பதன் மூலமாக நீங்கள் ஈகை செல்லலாம். உங்கள் வாயிலே ஒரு நல்ல சொல்லை நீங்கள் பேசி பிறருக்கு ஈகை செய்யலாம். ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்து பிறருக்கு ஈகை செய்யலாம். உங்களுடைய பார்வையிலே ஒரு அன்பும் கருணையுமான பார்வையை கொடுத்து நீங்க ஈகை செய்யலாம். பிறருக்கு அறிவை கொடுத்து நீங்க ஈகை செய்யலாம். பொருளை கொடுத்து ஈகை செய்யலாம். அன்னத்தை கொடுத்து ஈகை செய்யலாம். வஸ்திரத்தை கொடுத்து ஈகை செய்யலாம். இப்படி ஈகை பல்வேறு விதமான முறையில உங்களால செய்ய முடியும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. எது ஈகை? பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய எல்லா செயலுமே ஈகை தாங்க. அந்த ஈகையை நீங்க மறுபடியும் ஆழமாக புரிந்து கொள்ளணும். அது கடமையா ஈகையா என்பதை நாம எப்ப தீர்மானிக்கிறோம்னா, நம்ம ஞானம் பெற வரைக்கும் நீங்க கொடுக்கறதெல்லாம் கடமைதான். அது நாம சமுதாயத்திற்கு பெற்றிருக்கிற கடன். அதை நம்ம முடிந்த வரைக்கும் எவ்வளவு வேகமா திருப்பி கொடுக்க முடியுமோ அதை திருப்பி கொடுக்கணும். உங்களால எப்படி முடியுமோ அப்படி கொடுங்க. சரிங்களா? எங்கிட்ட எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. உடல், உயிர், மனம் இருக்கிற வரைக்கும் நீங்க கண்களை மூடி இந்த உலகத்தை நினைத்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனா அது மிகப்பெரிய ஈகை. மிகப்பெரிய ஈகை. கோடி கோடியா கொடுப்பதை விட பெரிய ஈகை. சரிங்களா? அப்ப நபிகள் இந்த ஈகைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஈகை திருநாள் என்று இஸ்லாத்துல ஒரு பண்டிகை இருக்கு. வள்ளுவம் அதை மேற்கோள் காட்டுகிறது. உண்மை அதை பற்றி விளக்குகிறது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம், அந்த ஈதல்ல தாங்க ஒரு இன்பம் இருக்கிறது. ஒரு செயலிலே 2 பேருக்கு இன்பம், கொடுப்பவருக்கு இன்பம், வாங்குபவருக்கு இன்பம்னா அது ஈதல் தான். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவம் சொல்லுது. ஈதல் என்பது கொடுப்பது. 2வது இசைபட வாழ்வது, இந்த இயற்கைக்கு இசைவாக வாழ்வது. இந்த 2ம் என்னவாமாங்க? இந்த உயிருக்கான ஊதியம் என்று சொல்கிறார். நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரு தகுதி என்னவென்றால், இயற்கையோடு இணைந்து வாழணும். இன்னொன்னு பிறருக்கு கொடுத்து வாழணும். சரிங்களா? கொடுப்பதிலே யார் நம்ம உடனே ஞாபகத்துக்கு வர்றவர்? கர்ணன். சரிங்களா? தன்னோட புண்ணியத்தை கூட தாரை வார்த்து கொடுத்தான் என்று சொல்றோம். கண்ணனை விட கர்ணனுக்கு மதிப்பு அதிகமாக சொல்லப்படுகிறது. கண்ணனாகிய இறைவனே, கிருஷ்ணனே வந்து பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க கர்ணன்ட்ட. அப்ப அவன் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறான் பாருங்க. இறைவனே வந்து உங்ககிட்ட பிச்சை எடுப்பான்னா, நீங்க கொடுக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? கொடுக்கிற குணம் வந்து மிக மிக உயர்ந்த குணம். பாருங்க, இறை ஆற்றல் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், வாழ்க்கை வசதி, இயற்கை தேவைகள், இயற்கை சக்திகள். பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு எல்லாமே இயற்கை கொடுத்திருக்கு பாருங்க. இதை பெற்றுக்கொண்டு நீ பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதுல இருக்கிற விஷயம். அப்போ ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை. அதாவது கர்ணன், மிகப்பெரிய கொடையாளி கர்ணன். அவன் மேல இறந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டாரு. எல்லாவற்றையும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் சொர்க்கத்துல. ஆனா அவருக்கு பசி மட்டும் எடுத்துட்டே இருக்கு. போய் கொஞ்ச நேரம் தூங்குவாரு, ஏதாவது சந்தோஷமா இருப்பாரு, உடனே பசி எடுக்கும், போய் நல்லா சாப்பிடுவார். அப்புறம் சாப்பிட்டு வெளியே வருவாரு, ஒரு கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், மறுபடியும் பசி வந்துடும். அப்ப திரும்ப 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 ஒரு நாளைக்கு பல முறை அவர் உணவு சாப்பிட வேண்டிய தேவை இருக்கு. உணவு நல்லாதான் இருக்கு, டேஸ்டா இருக்கு, பசிக்குது, சாப்பிட்றாரு. இப்படி திரும்ப திரும்ப பசியை அடக்கவே முடியல அவரால். அப்போ அவரு என்ன காரணம்னு புரியல. இப்ப நாரதர் அங்க வர்றாரு. நாரதர்கிட்ட கேட்கிறாரு, நாரதரே இந்த மாதிரி என்னோட பசியை அடக்கவே முடியலையே அப்படின்னு. அப்படியா, உன்னுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயிலே வைத்துக்கொள் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் வலது கை ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சுட்டாரு. வாயில வச்ச அடுத்த க்ஷணமே பசி நின்னு போச்சு. மிகப்பெரிய ஆச்சரியம் கர்ணனுக்கு. என்ன நாரதரே, இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி இதுல நடந்தது அப்படின்னு அவரு கேட்கிறாரு.
ஒண்ணும் இல்லப்பா. உன்ன மாதிரி உலகத்துல தான தர்மம் பண்றதுக்கு இதுவரைக்கும் ஒருத்தன் பொறக்கல. நீ பொறப்பானான்னு தெரியல. அவ்வளவு தான தர்மங்களை நீ பண்ணியிருக்கிற. ஆனால் இத்தனை தான தர்மங்களை செய்தும், நீ பசித்தவர்களுக்கு உணவிடக்கூடிய அந்த சேவையை நீ வந்து செய்யல. அதனால தான் உனக்கு இவ்வளவு பசி உணர்வு. நீ அந்த சேவைய செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாராமா. சரி. இது எப்படி இந்த விரலை வைத்தால் எப்படி என்னுடைய பசி உணர்வு நின்றது அப்படின்னா, ஒரு முறை மிகுந்த பசியில ஒரு நபர் உங்கட்ட வந்து உணவு தானமாக கேட்டபோது, எங்ககிட்ட உணவு இல்ல. என்ன பொருள் வேணா நீங்க கேளுங்க நான் தரேன்னு சொல்லிட்டு, அதோ அங்கே இருக்கிறது விதுரன் மாளிகை. விதுரன் ஒருத்தர் வந்து எப்பொழுதுமே உணவு தானம் செய்யக்கூடியவர். அங்கே இருக்கிறது விதுரன் மாளிகை என்று அந்த மாளிகையை உன்னுடைய ஆள்காட்டி விரலை காட்டி, அங்கே சென்று உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள் என்று நீ ஒரு முறை சொன்ன. அந்த உணவிற்கு வழிகாட்டியதற்கான புண்ணியம் உன்னுடைய இந்த விரலிலே பதிந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம். நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்தா தெரியும். அந்த உணவை பெறுவதற்கான இல்லத்திற்கு நீ வழிகாட்டியதற்கான புண்ணியம் இந்த விரலிலே பதிந்திருக்கிறது. எனவே இந்த விரலை நீ நாவில் வைக்கும்போது அது பசியை முற்றிலுமாக அது நிறுத்தி விடுகிறது என்று சொன்னாராம். அப்போ இந்த ஈகை அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னா, அதை பற்றி நான் பல மணி நேரம் உங்களுக்கு பேசணும். மகரிஷி அவர்களிடம் எது இன்பத்தை கொடுக்கும் என்று கேட்டபோது, நீங்க ஆழமா புரிந்து கொள்ளணும். இறைவனை உணர்வது தான் இன்பத்தை கொடுக்கும்னு மகான்கள் சொல்லுவாங்க இல்லையா? ம். இனியது கேட்கும் வடிவேலோ என்று ஔவையார், இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று இறைவனை உணர்வது. இறைவனோடு இருப்பது இனிது, இறைவனை பற்றி சிந்திப்பது இனிது. இப்படியெல்லாம் நிறைய இனிது சொல்லுவாங்க. ஆனால் மகிழ்ச்சி எது இனிதிலே மிக உயர்ந்த இனிது எது இன்பம் என்று கேட்டபோது மகிழ்ச்சி சொல்றாங்க. நீங்க அந்த பாடலை கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆதியனும் பரம்பொருள் என்று தொடங்குற ஒரு பாடல். முழுமையான தத்துவ ஞானத்தை கொடுக்கிற ஒரு பாடல். இந்த செய்தியோட நம்ம நிறைவு செய்வோம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திக்கணும். ஈகை வந்து ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு விஷயம். நீங்க எந்த அளவுக்கு ஈகை சிந்திக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க அடைவீங்க. மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வறுமையும் நீங்கணும் அப்படின்னா, நம்ம ஈகை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அதை பற்றி நம்ம பின்னாடி சிந்திப்போம். அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஆதியனும் பரம்பொருள் ஆகிய இறைநிலை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி என்று சொல்லார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கவியில எல்லாம் வல்ல இறைவனே எழுச்சி பெற்று அவனே பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்று அணுவாகி அணுவின் கூட்டு பஞ்சபூதமாகி பஞ்சபூதங்களினுடைய கூட்டு இந்த பிரபஞ்சமாகி அண்ட சராசரமாகி அவற்றிலே பஞ்சபூதம் சேர்ந்து ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கு வரை மாற்றம் பெற்று அதுவே மனிதனாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறது. இறைவனே அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து இறையுணர்வு பெற்று இன்பம் காண்போம் மகரிஷி முடிக்கல. அவர் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று முடிச்சார். எல்லாம் வல்ல இறைவனே மலர்ச்சி பெற்று நீதி நெறி உணர் மனிதராகி வாழுகின்ற நிலையை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டு என்பது ஈகை என்பது ஒன்றுதான். தொண்டு வேற ஈகை வேற இல்லை. சரிங்களா? அப்ப எப்ப இன்பம் காண முடியும்? தொண்டாற்றி இன்பம் காண்போம். வள்ளலார் என்ன சொல்றாரு? மகிழ்ச்சி சொல்லிட்டாரு, தொண்டு செய்தால் இன்பம் வரும். அப்ப இன்பம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? தொண்டு செய்யணும். அவ்வளவுதான். ஈகை செய்யணும். உங்களால முடிந்ததை செய்யுங்க. நபிகள் வந்து நீங்க 40 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 1 ரூபாய் இந்த சமுதாயத்துக்காக செலவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 2.5% இஸ்லாத்துல ஒரு கடமையே இருக்கு. சரிதானுங்களா? 5 விதமான கடமைகள்ல ஒரு கடமை வந்து இந்த ஈகை. அதான் ஈகை திருநாள் பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ நீ 100 ரூபாய் சம்பாதிச்சின்னா 2 ரூபாய் 50 காசு பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமை.
இப்படி ஒவ்வொரு மதங்களும் ஈகையை மிகப்பெரிய அளவில் போதித்திருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஈகை, தொண்டு. அது இல்லாட்டி இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த மதம் பரவி இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு அது ஆழமாக அந்த புரிதல்ல அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தொண்டாற்றினால்தான் இன்பத்தை காண முடியும். ஈகை என்பது நம்ம கர்ம வினையை போக்குவதற்கான மிக மிக ஒரு அற்புதமான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார்கிட்ட போய் கேட்கிறாங்க, என்னப்பா வேணும் அப்படின்னு. இறைவன் கேட்கிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். எனக்கு இறைவுணர்வை கொடுன்னு அவர் கேட்கல. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். தாய்மானவர் என்ன சொல்றாரு? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எதுவும் பராபரமே என்று சொல்கிறார். அந்த இன்ப நிலை, பேரின்ப நிலை, இறை உணர்வு நிலை, ஆனந்த நிலை எப்படி வந்து எய்துமாமா? தானே வந்து எய்துமாமா. அதுவே வருமாமா. எப்போ? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார். பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்களிலே என்னை செயல்படுத்த நீ விட்டு விட்டேனா அந்த இன்ப நிலை தானே வந்து எய்தும். நீங்க இன்ப நிலையை நோக்கி போக வேண்டாம், இன்ப நிலை உங்களை நோக்கி வரும். என்னால் இந்த உரையை நிறைவு செய்ய முடியல, அது தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யறேன் காலம் கருதி. மிக ஒரு அற்புதமான சிந்தனை. அதை பேச பேச உள்ளத்துல எழுச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும். அன்னை தெரசா அவங்க கிட்ட ஒரு ஃபாதர் கேட்டாராம், நாங்கெல்லாம் இறைவனை அடையிறதுக்கு நேர் வழியில போறோம், நீ ஒரு ஷார்ட்கட் போட்டு இறைவனை அடைஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அந்த ஃபாதர். ஷார்ட்கட்னா நீங்க தமிழ்ல வந்து குறுக்கு வழி என்று இருக்குது. இந்த குறுக்கு வழிங்கிறது தவறான வழின்னு நம்ம புரிதல் இருக்கிறோம். அது தவறான வழி அல்ல, ஷார்ட்கட். அது குறுக்குல இருக்கிற ஒரு வழி, அதுல போலாம், தப்பு கிடையாது. ஆனா தெரிஞ்சாதான் போக முடியும் இல்லையா? அது போல இறைவனை அடைவதற்கான பல்வேறு நுட்பங்கள்ல மிக மிக உயர்ந்த ஒரு நுட்பம் தொண்டு செய்வது, ஈகை செய்வது, கொடை. அதனால்தான் 7 வள்ளல்களை இன்னைக்கு உலகம் வந்து போற்றிக்கொண்டே இருக்குது. அறிவிற்கு கொடை கொடுத்த மகான்களைத்தான் இன்றளவு நம்ம போற்றிக்கொண்டே இருக்கிறோம். வள்ளுவர் 2000 ஆண்டுகள் ஆச்சு, இன்னைக்கும் அவரை நன்றியுணர்வோட நினைக்கிறோம். என்ன காரணம்? அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்த ஈகை. இயேசு மகான் இன்னைக்கும் நினைக்கிறோம், நபிகளை இன்னைக்கும் நினைக்கிறோம், புத்தரை இன்னைக்கும் நினைக்கிறோம். அவர்கள் அறிவுக்கு கொடுத்த ஈகை, நம்ம வாழ்க்கைக்கு கொடுத்த ஈகை தான் இன்னைக்கு நாம வாழ்வதற்கான அடிப்படையாக இருக்கிறது. எத்தனையோ பேர் உயிரை ஈகையாக கொடுத்தார்கள் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக. அது ஒரு விதமான ஈகை தான். தன்னுடைய வாழ்க்கையவே எத்தனையோ பேர் வாழ்நாளையே அர்ப்பணம் செய்தார்கள். எதற்காக? நாம் மகிழ்வாக வாழ்வதற்காக. அப்ப எத்தனையோ பேருடைய ஈகையினாலதான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மால முடிந்ததை, மறுபடியும் சொல்றேன், உங்களால முடிந்ததைத்தான் சொல்றேன். உங்கள் உடலையோ, உங்கள் மனதையோ, உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் சுற்றத்தையோ பாதிக்கிற வகையில நீங்க ஈகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களால் முடிந்த ஈகையை செய்யுங்கள். மகரிஷி சொல்லுவாங்க, 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 1 ரூபாய் சமுதாயத்துக்கு கொடுங்க, 99 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? 99 ரூபாய் நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரே 1 ரூபாயை நீங்கள் சமுதாயத்திற்கு கொடுத்து பாருங்கள். 1% இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்துக்கணும். இத்தனை வாழ்க்கை வசதி கொடுத்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்திற்கு 1% கொடுக்க முடியாதா நம்மளால? எதுக்கு வேணா கொடுங்க. ஒரு குழந்தைகளோட அனாதை காப்பகம் இருக்கலாம், ஒரு முதியோர்களுடைய அனாதை காப்பகம் இருக்கலாம், இல்ல ஒரு மரம் வைக்கிற ஒரு அமைப்பு இருக்கலாம், ஒரு அன்னதானம் போடுற அமைப்பு இருக்கலாம். சரிங்களா? ஆனா இதுல எல்லாம் எது உயர்ந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்றேன். இந்த ஈகையிலேயே பலவிதமான ஈகைகள் இருக்கு. அது எது ரொம்ப உயர்ந்த ஈகை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை செஞ்சீங்கன்னா மிக விரைவிலே நம்ம ஆன்ம தூய்மை அடையலாம். கடனை கட்டி கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஆன்ம தூய்மை அடையலாம். எப்படி இந்த ஈகை பாவப்பதிவிலிருந்து நம்மை விடுவிக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை எல்லாம் போக்குகிறதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல இதை பற்றி சிந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த புனிதமான நல்ல தினத்திலே இந்த ஒரு தெய்வீகமான சிந்தனையை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த
இறையாற்றலுக்கும் குரு மகான்களுக்கும் நமது காலை சக்கர குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் குணபாலன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இன்று நம்ம ஃபர்ஸ்டே சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம். நம்ம காலைச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து நமக்கு சிறப்பான கிட்டத்தட்ட 798 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முழுவதற்கு காரணமாக இருந்து கொண்டு இந்த நிகழ்வில் நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் பல்வேறு நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பனம்மார் அவர்களுக்கும், மற்றும் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், மற்றும் தற்போதைய நிகழ்வில் சிறப்பாக நமக்கு பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு அற்புதமான பயிற்சிகளை தொடர்ந்து நமக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் 3 ஆண்டு காலமாக நமக்கு சிறப்பான வேதாத்திரி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயாவின் அவர்களுடைய அனைத்து விதமான பயிற்சி முறைகள் மற்றும் கருத்துக்களையும் நமக்கு ஆழமாக ஒவ்வொரு காலைச்சக்கரம் நிகழ்விலும் நமக்கு புரியும் வண்ணம் அனைவருக்கும் தெளிவாக விளக்கி கூறி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய அந்த பணி சிறக்க வேண்டும். ஒவ்வொரு மேன்மையடைந்து மற்றவர்களுக்கும் இந்த கற்றறிவிக்கும் அந்த ஆசிரியர் பணி மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் கொண்டே சேர்த்து அனைவரும் பயன்பெற ஐயாவுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு ஐயாவோட இப்ப வந்து எப்படி பாத்தீங்கன்னா கடமையை பத்தி பேசியிருந்தாங்க, இன்னைக்கு ஈகையை பத்தி பேசினாங்க. அந்த ஈகை என்ற ஒரு செயல்திறனோடு அந்த அவர்களுடைய பணி தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வகையிலே நமக்கு இந்த சிறப்பான ஒரு இந்த ஈகை நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மற்றும் இந்த நிகழ்வுல வந்து நமக்கு பல்வேறு ஆசான்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு செஷன்லையும் நமக்கு வகுப்புகள் எடுத்து சிறப்பித்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு செய்திகளையும் நமக்கு அற்புதமாக இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு ஈகை பற்றி அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. கடமைக்கும் ஈகைக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது கடமை என்பது கண்டிப்பாக மற்றவர்களுக்கு செய்யும் சேவைகளை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு சேவையா செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி நடந்த செஷன்ல கூறினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம் செய்யும் அந்த சேவைகள் அந்த அவர்களுக்கு அந்த செய்யற சேவைகளை வந்து தொடர்ந்து அவங்க கடமையாதான் நமக்கு வந்து வலியுறுத்தினாங்க. அதாவது நம்ம எந்த விதத்துல பெற்றோர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இந்த சமுதாயத்திற்கு நம் செய்யும் அனைத்து விதமான செயல்களும் ஒரு கடமையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வந்து ஒவ்வொரு செஷன்லையும் நமக்கு வந்து அற்புதமா விளக்கம் கொடுத்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக இன்னைக்கு வந்து ஈகை என்பது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு, அதாவது அந்த கடமையும் தாண்டி நம்ம வந்து செய்ய ஒரு செயல், அதாவது நம்மையும் தாண்டி நம்ம இல்லாம இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து செய்யும் இன்றைய காலகட்டத்திற்கு சேவைகளை விட அதாவது சேவைகள் என்பதை எடுத்துக்கொள்வதை விட நம்ம வந்து ஈகை என்ற அளவுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டும். அந்த கர்ணன் இதை கூட நமக்கு ஒரு உதாரணமா சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் செய்யும் அந்த சேவைகளை தாண்டி அந்த அவர் வந்து அந்த பசித்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டிய அந்த
செயல் வந்து பெரிய ஒரு ஈகையாக நமக்கு திகழ்கிறது என்பதை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். அந்த வகையிலே பாத்தீங்கன்னா இன்றைய நிகழ்வு அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம வந்து அந்த அந்த வாழ்த்தை பெற்று நம்ம வந்து முன்னுக்கு வந்தால் நம்ம அந்த ஈகையை அனைவரும் செய்ய முடியும் என்பதை அனைவரும் இந்த நேரத்தில் உணர வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வாகவும் இருக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே சிறப்பாக நமக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நமக்கு சிறப்பாக நீங்க அளித்து வரும் இந்த நேரத்திலும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரும் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்திற்கும், மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், உங்கடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைவாதனை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து நமக்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர்ந்து செய்து மீண்டும் நாளை காலை நல்லது நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நமஸ்காரம். சுப்பிரமணி. அனைத்து ஆசான்களுக்கும் ஆசிரியர் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலச்சக்கரம் சார்பாக நன்றிங்கய்யா. நாங்களும் உங்கள் ஆசிரியர் பணி சிறக்க உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. மயில்வாகனம் பேசுறேன். என் உயிர் என் உடல் ஆரோக்கியமாக நன்றாக இருப்பதற்காக இந்த காலைச்சக்கர நிகழ்ச்சியை நாளை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கத்துக்கும், நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி சங்க ஆசான்களுக்கும், இந்த நிகழ்வில் எனக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானதும் மன ஆரோக்கியத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகளையும் வழங்கி கொண்டிருக்கும் ஆசான்களுக்கும், இதனை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆசானாகிய குணபாலன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த ஆசிரியர் தின அனைத்து ஆசான்கள் என்றால் எனக்கு ஆசிரியர்கள் அத்தனை பேரும் என் ஆரோக்கியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆசான்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இரையாற்றல் இறைசக்தியினால் நடத்தப்படும் இந்த செயல் சிறப்பானது ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த இறைவனுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கர குழுவில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருமே ஆசான்கள் தான். ஒவ்வொருவரும் இறைமதன் ஐயா சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுல கத்துக்கொள்கிற எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால எல்லாருமே ஆசான்கள் தான். அதனால எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. குணபாலன் ஐயா, உங்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்ங்க ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றிம்மா. அதாவது ஒரு ஆசிரியர் உருவாக்கப்படுவது ஒரு ஆசான்கள் ஒரு ஆசிரியர்களால் மட்டுமே. நீங்க இந்த நிகழ்வுல உள்ளவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் சொல்றது உங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் தான் சொல்றான். ஒரு ஆசான்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆசிரியர்கள் தான் எல்லாருமே. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் நாங்க இந்த நேரத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க பாரதி தேவி அம்மா. நன்றி நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. நான் ராஜசேகரன் பேசுறேன், திருச்செங்கோடு. வணக்கங்க ஐயா. இன்னைக்கு ஐயா சொல்லிட்டு இருந்தாருங்க ஐயா ஈகை பற்றி. அதுல வந்துட்டு நமக்கு பஞ்சபூதங்கள் கொடுக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இவைகளுக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும். காற்று நமக்கு சுவாசத்தை கொடுக்குது, தண்ணீர் நல்ல தண்ணீர் உயிர் வாழ கொடுக்குது, மண்ணு மாசுபடாம இருக்கிறதுக்கு இயற்கை உரங்களை போடணும். அதே மாதிரி காற்று பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாசத்தை கொடுக்குது. அந்த காற்றுக்கு நாம என்ன செய்யறோம்? தீபாவளி, போகி பண்டிகை அன்னைக்கெல்லாம் பட்டாசு, டயர் கொளுத்துறது,
அதே மாதிரி இந்த புகையை மாசுபடுத்துறது இதுலதான் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதை வந்து முதல்ல குறைஞ்சதுனாவே மக்கள் திருந்தினாங்கனாவே ரொம்ப புண்ணியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீர் மாசுபடுறதுல பாத்தீங்கன்னா அந்த ஆற்றோர படுகையில தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் கொண்டு போய் ஆத்துல தான் விடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ். குழுவில் உள்ள அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. தங்களுக்கும் ஆசானுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. தங்களுக்கும் தங்களுடைய ஆசிரியர் பணிக்கும் நாங்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய சேவை சிறக்க வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைத்து ஆசான்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.